கம்பத்தில் ஆக்கிரமிப்பு கடைகளை நெடுஞ்சாலைத்துறையினர் காவல் பாதுகாப்போடு அகற்றினர். தேனி மாவட்டம் கம்பம் மெயின் ரோட்டில் தனியார் வணிக நிறுவனங்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்து கட்டிடங்கள் கட்டி செயல்பட்டு வந்தது. இதனால் அவதியடைந்த வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் உத்தமபாளையம் நெடுஞ்சாலைத்துறையினருக்கு கோரிக்கை எழுந்தது. இதன் அடிப்படையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஆக்கிரமிப்பு செய்து செயல்பட்டு வந்த வணிக நிறுவனங்களுக்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பாக நோட்டீஸ் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்று உத்தமபாளையம் உதவி கோட்ட செயற்பொறியாளர் ராசா, உதவி செயற்பொறியாளர் வைரம்குமார் தலைமையிலான நெடுஞ்சாலைத்துறையினர் கம்பம் வடக்கு காவல் நிலையத்திலிருந்து குமுளி செல்லும் சாலை வரை போக்குவரத்துக்கு இடையூறாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு கட்டப்பட்ட கட்டிடங்களை ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றினர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பள்ளிப்பாளையத்தில் பேருந்து நிறுத்தத்தில் முறையாக பேருந்துகள் நின்று செல்லாததால் பொதுமக்கள் தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்துள்ளது எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்தம். ஈரோடு நாமக்கல்லை இணைக்கும் முக்கிய சாலையாக இந்த பகுதி உள்ள நிலையில் ஈரோட்டிலிருந்து திருச்செங்கோடு நாமக்கல் செல்லும் தனியார் பேருந்துகள் எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்த பகுதியில் நின்று செல்வதில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் ஈரோட்டிலிருந்து தனியார் பேருந்து ஒன்று திருச்செங்கோடு நோக்கி செல்வதற்காக வந்தபொழுது எஸ்பிபி காலனி பேருந்து நிறுத்த பகுதி அருகே சட்டக்கல்லூரி மாணவி இருவர் தனியார் பேருந்தை நிறுத்த முற்பட்டுள்ளனர். ஆனால் பேருந்து நிற்காமல் சென்றதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் சட்டக்கல்லூரி மாணவிகளின் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட தனியார் பேருந்து மற்றும் 2க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகளை சிறைப்பிடித்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அங்கு விரைந்த பள்ளிப்பாளையம் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதோடு பேருந்துகளை முறையாக நிறுத்தி பயணிகளை ஏற்றி செல்ல வேண்டும் என தனியார் பேருந்து ஓட்டுநர்களுக்கும் நடத்துனர்களுக்கும் அறிவுரை வழங்கினர். போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் உலக மருத்துவ தினத்தை மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் அரசு பொது மருத்துவமனையில் தேசிய மருத்துவர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. தலைமை மருத்துவ அலுவலர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். மேலும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவ அலுவலராக பொறுப்பேற்று மாதந்தோறும் 50க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சைகளை செய்து தமிழகத்தில் முதல் 10 இடங்களில் பட்டியலில் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனை சிறப்பு இடம் பிடித்துள்ள நிலையில் தலைமை மருத்துவ அலுவலர் நாராயணசாமிக்கு மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மலேசியா கோலாலம்பூரில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மலேசியா கோலாலம்பூரில் உள் விளையாட்டு அரங்கில் 2 நாள் நடைபெற்ற 23வது மைலோ இன்டர்நேஷனல் ஓபன் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் 10 நாடுகள் பங்கேற்றன. கராத்தே போட்டியில் குமித்தே பிரிவில் கௌஷிக் ஷமீர் முதல் பரிசும், 7 வயது துகிலன் கிஷோர் 2ஆம் பரிசு பெற்று வெற்றி பெற்றனர். அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மலர் மாலை அணிவித்து பூங்கொத்து வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர். அரூரில் நில அபகரிப்பை எதிர்த்தும் வீட்டுமனை கேட்டும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் அரூர் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 2006 வன உரிமை சட்டப்படி ஆதிவாசி மக்களின் பூர்வீக வன நிலங்களுக்கு விரைந்து பட்டா வழங்க வேண்டும், பழங்குடியின மக்களுக்கு இனச்சான்று விரைந்து வழங்கிட வேண்டும், சிட்லிங் பகுதியில் மலையாளி பழங்குடியின மக்களுக்கு அரசு வழங்கிய பட்டா நிலங்களை 40 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏமாற்றியுள்ளதை நிலப்பதிவு செய்துள்ளதை ரத்து செய்து உரிமையான பழங்குடி மக்களிடமே நிலத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்க மாநில தலைவர் டெல்லிபாபு உள்ளிட்டோர் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
திருவேற்காட்டில் வீட்டிற்கே சென்று ஆபாசமாக கொலை மிரட்டல் விடுத்த பிரியாணி கடை உரிமையாளரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காடை அடுத்த அயனம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் அருண்ராஜ் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இவரது வீட்டின் அருகில் தனியாருக்கு சொந்தமான பிரியாணி கடை செயல்பட்டு வருகிறது. இந்த கடையின் உரிமையாளர் தமிழரசன் இந்த கடையின் முன்பகுதியில் அதிக அளவு இருசக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு வரும் நிலையில் இடையூறாக இருப்பதாகவும் கழிவுநீர் வாகனத்தை வைத்து பிரியாணி கடையில் இருந்து கழிவுநீர் எடுத்த நிலையில் இதுகுறித்து அருண்ராஜ் என்பவர் கேட்டுள்ளார். இதனால் அருண்ராஜை அப்போ ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அருண்ராஜ் திருவேற்காடு காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் திருவேற்காடு காவல்துறையினர் அப்புவை கைது செய்து ஜாமீனில் விடுவித்தனர். இந்த சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் பிரியாணி கடை உரிமையாளர் அப்பு தன் மீது புகார் அளித்த மோகன்ராஜை வீட்டிற்கு சென்று அவரையும் அவரது குடும்பத்தினரையும் மிரட்டுவது, மேலும் வீட்டின் இரும்பு கதவை உடைத்து உள்ளே செல்ல முயல்வது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இறந்து போனவரின் வாரிசு பெயருக்கு பட்டா மாறுதல் கேட்டு விண்ணப்பித்தவருக்கு இறந்து போனவரின் பெயரில் பட்டா வழங்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தாலுகா அலுவலகத்தில் நடந்த ஜமாபந்தியின் போது வாரிசுகளுக்கு பட்டா வழங்க கோரி மனு அளித்ததற்கு இறந்து போனவரின் பெயருக்கு மீண்டும் பட்டா வழங்கி அதிர்ச்சி கொடுத்த சம்பவத்தால் மனு அளித்தவர் விரக்தியடைந்து கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். இறந்து போனவருக்கு பட்டா வழங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்தால் மட்டுமே கனிமொழி கூறியது போன்று தமிழகத்தில் இளம் விதவைகள் குறைவார்கள் என விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் பேட்டி. குமரி மாவட்டம் வருகை தந்த விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட்டிற்கு தமிழக கேரள எல்லையான களியங்காவில் காங்கிரசார் கெண்டை சிங்காரி மேளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த தாரகை கட்பட் கூறியதாவது: இனி திமுகவின் அடிமை காங்கிரஸ் என்று கூறினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து எதிர்ப்பு குரல் ஒலிக்கும், அது என் குரலாகத்தான் இருக்கும் என கூறினார். RSS, பிஜேபி, இந்துத்துவாவை வைத்து அரசியல் செய்பவர்கள் பற்றியே ராகுல் காந்தி பேசினார். இதுவரை எதற்காகவும் விளக்கம் கொடுக்காத மோடி ராகுல் காந்தி பேசியதற்கு விளக்கம் கொடுத்து இருக்கிறார் என்றால் அவர் முகத்தில் பயம் தெரிகிறது எனவும் கூறினார். அண்ணாமலை சொல்றதெல்லாம் நம்ம இதுல வச்சுட்டு எடுக்க முடியுமா? அண்ணாமலை சொல்றது ஏதாவது எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்குதா சொல்லுங்க. நான் கேட்குறேன், ஏன் அமித்ஷாவோட கிங்ஃபிஷர் நிறுவனம்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நிறைய கிங்ஃபிஷர் நிறுவனம் அது பியர் அதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஓனரை இங்கேருந்து தப்பி போக வைத்தது யாரு? பிஜேபி அரசாங்கம் தான். ஸோ ஒரு பண முதலை மட்டும் இல்லாமல், ஒரு மாஃபியா கும்பல் மட்டும் இல்லாமல், ஒரு சாராய கும்பலையாகவும் அவர் இது அனுப்பி விட்டுருக்காங்க. அப்போ இதை மதுவை சப்போர்ட் பண்ணுறது மத்திய அரசா அல்லது மாநில அரசாங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டையில் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பியவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள் உள்ளிட்டோருக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், 41 மாத பணி நீக்க காலத்தை பணிக்காலமாய் முறைப்படுத்தி ஆணை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.